என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தம்முடைய ஊழியக்காரரிடத்தில் சொல்கிறார். தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிற மக்களை வேறு எவராலும் அழிக்க முடியாது என்கிற ஒரு ஆறுதல் அவருடைய பிள்ளைகளுக்கு மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்மிடம் எந்த நன்மையும் இல்லை என்பதை நாம் உணரும்போது தேவன் எல்லா நன்மைகளையும் நமக்கு தருகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அதன் முதல் பகுதி இவ்வாறு சொல்கிறது: என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று கூறுங்கள். இந்த செய்தி அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் ஆறுதலை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். மாம்சமான யாவும் அவரை காணும், மாம்சமெல்லாம் புல்லை போன்றது. ஆனாலும் அப்படிப்பட்ட மாம்சத்தையும் நேசிக்கிற ஒருவர் மாம்சத்தில் வருகிற தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஜெபம் பண்ணுவோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உண்மையில் மாத்திரமே நன்மை உண்டு, நீர் அல்லாமல் எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஒரு மனிதர் சுவர் கடிகாரம் ஒன்று வாங்கினார். அந்த கடிகாரத்தை மதிலிலே அடிப்பதற்கு ஆணியும் சுத்தியலும் தேடினார். ஆணி கிடைத்தது, சுத்தியல் அவரிடத்தில் இல்லை. இந்த கதையை நான் வாட்ஸ்அப்பில் வாசித்தேன். அப்போது சுத்தியல் வாங்குவதற்காக பக்கத்து வீட்டிற்கு சென்று அதை வாங்கி வரலாம் என்று யோசித்தார். உடனே ஒரு யோசனை வந்தது. இது இரவு நேரமாகிவிட்டது, இப்போது போய் இரவில் கேட்டால் அவர்கள் வருத்தப்படுவார்கள், எனவே போக வேண்டாம் என்று தீர்மானித்துக் கொள்கிறான். காலையில் எழும்பிய உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது. அதிகாலையிலே இரவில் கேட்க வந்து விட்டான் என்று நினைப்பான், எனவே இப்போது வேண்டாம் என்று அவன் யோசிக்கிறான். சாயங்காலத்தில் யோசித்தான், விளக்கு வைக்கிற நேரத்திலே வருகிறான் என்று வருத்தப்படுவார் என்று பக்கத்து வீட்டுக்கு செல்வதை தவிர்த்து விடுகிறார். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் இரவில் கொடுக்க மாட்டார்களே, இப்போது வேண்டாம் என்று அவன் யோசிக்கிறான். இவ்வாறு ஒவ்வொரு முறை அந்த சுத்தியல் வாங்க வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் அடுத்த வீட்டுக்காரர் இவ்வாறு நினைப்பார், அடுத்த வீட்டுக்காரர் இவ்வாறு நினைப்பார் என்று தானாக கற்பனை செய்து கொள்கிறான். அது அடுத்த வீட்டுக்காரர் மேலே அவனுக்கு கோபத்தை உண்டாக்கி கொண்டே வந்தது. ஒரு நாள் அவன் கோபத்தோடு பக்கத்து வீட்டுக்கு சென்றான், கதவை தட்டினான். அந்த திறந்த மனிதரை பார்த்து, உங்களுடைய சுத்தியலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எல்லாவற்றையும் நீயே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. இது கட்டுக்கதையாக இருந்தாலும் பல சமயங்களில் நாம் இப்படி செயல்படுகிறோம் என்பது உண்மைதான். அடுத்தவர் என்ன யோசிக்கிறார் என்பதை நாம கற்பனை செய்து கொண்டு அடுத்தவர் மேலே கோபப்படுகிற பழக்கம் யாரிடத்தில் தான் இல்லை? மனிதரிடத்தில் இவ்வாறு நடக்கும்போது பரவாயில்லை. ஆனால் தேவனிடத்திலும் அவரை எவ்வாறு நினைத்து அவர் இப்படி செய்வார், அப்படி செய்வார், இது செய்ய மாட்டார், அது செய்ய மாட்டார் என்று யோசித்து அவர் மேல் கோபத்தில் இருந்தால் தேவன் என்ன செய்ய முடியும்? நம்முடைய யோசனைகள் கூட சரியானவைகளாக இருந்தால்தான் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய உறவிலே நாம் மகிழ்ச்சி அடைய முடியும். நன்மைகளை தர அவர் மறுப்பது இல்லை. அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு இந்த கதையில் வருகிறவனைப் போல உன்னுடைய சுத்தியல் வேண்டாம் என்று நாம் சொல்வதனால்தான் அவற்றை இழந்து விடுகிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மள எவ்வளவு தூரம் அக்கறையுடையவராக இருக்கிறார் என்பதை இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் நமக்கு சொல்கிறது. முதல் பகுதியில் மாம்சமான யாவும் அவரை காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் கடந்த வாரத்தில் படித்தோம். எசேக்கியா ராஜா மனமேட்டிமையாக நடந்து கொண்டதின் விளைவாக எசேக்கியா ராஜாவிடத்தில் தீர்க்கதரிசி வந்து, நீ தேவனை பற்றி புகழ்ந்து பேசாமல் உன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் காட்டியதுனால அவை எல்லாவற்றையும் எடுத்து சென்று விடுவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக உரைத்தார். உன்னிடத்தில் உள்ள பொருட்களையும் உன்னுடைய குடும்பத்தின் வம்சத்தையும் பாபிலோனில் உள்ளவர்கள் கொண்டு சென்று விடுவார்கள் என்று எசேக்கியாவிடத்தில் அவர் சொன்னார். உன்னுடைய பிள்ளைகள் கூட அங்கே அரண்மனை வேலைக்காரராக இருக்கப் போகிறார்கள் என்று சொன்னபோது
அவன் தன்னை தாழ்த்தினான் என்று நாளாகமம் சொல்கிறது. அவன் மாத்திரமல்ல, எருசலேம் மக்களும் தங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்த போது தேவன் அவர்களுடைய காலத்தில் அந்த துன்பத்தை வரவிடாமல் அவருடைய சந்ததியின் காலத்தில் அந்த துன்பங்களை அனுமதிப்பதாக சொல்லிவிட்டார். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான், என் நாட்களிலாவது சமாதானம் இருக்குமே என்று சொன்னதாக ஏசாயா 39:8 நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 32:26 இந்த சமயத்தில் நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் கொடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தவறு செய்தவர்களே தங்களை தாழ்த்திய போது அவருடைய காலத்தில் அந்த கஷ்டம் வரவில்லை என்றால், அவருடைய சந்ததியார் தங்களை தாழ்த்தி இருந்தால் தேவன் என்ன செய்திருப்பார்? இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? தங்களுடைய காலத்தில் வரவில்லை என்பதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பது ஒரு புறம் நமக்கு கேள்விக்குறியாக அமைந்தாலும், அவருடைய சந்ததியின் காலத்தில் ஏன் அது நடக்கிறது என்பதற்கான பதிலையும் நான் இங்கே பார்க்க முடிகிறது அல்லவா? இவர்கள் தங்களை தாழ்த்தின போது இவர்களுக்கு துன்பம் வரவில்லை. யோசியாவின் பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி இருந்தால் அவர்களுக்கு நேரிட்ட அழிவு ஏற்பட்டு இருக்காது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான். தேவன் நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக நம்மை அழிக்க வேண்டியது இருந்தாலும் நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்படைத்தால், நீர் செய்வது நியாயமாகத்தான் இருக்கும், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளும் ஆண்டவரே என்று அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்படைக்க இன்று ஆயத்தமாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஆனால் யோசியாவின் பிள்ளைகளும் அந்த காலத்து எருசலேமியரும் என்ன செய்தார்கள்? அது சற்று வேதனையாகத்தான் இருக்கிறது. தேவனை துரத்தத்தக்கதான வேலையை அவர்கள் செய்தார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. எசேக்கியேல் 8, 9, 10, 11 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை நாம் சுருக்கமாக பார்ப்போம். அவர் சொன்னார்களாம், கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார். அவர் எங்களை பார்க்கிறதில்லை என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறதுனால அவர்கள் கொடுமையானவற்றை செய்தார்கள். அதன் மூலமாக தேவனை கோபமூட்டினார்கள் என்று எசேக்கியேல் 8, 12, 17 வாசிக்கிறோம். தேவனை கோபமூட்டுதல் என்பது தேவனை அந்த இடத்தை விட்டு துரத்துகிற வேலை என்பதை இதற்கு முந்தின பாடங்களில் நாம் கேட்டிருக்கிறோம். அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். எப்படி துரத்தினார்கள் என்பதை பாருங்கள். எசேக்கியேல் 8, 3-6 வரை உள்ள வசனங்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேலை தேவன் எருசலேமுக்கு தரிசனத்தில் கொண்டு செல்கிறார். அங்கே ஆலயத்தில் உள்வாசலை நடையில் எசேக்கியேலை விடுகிறார். தேவனுடைய மகிமையை எசேக்கியேல் பார்க்கிறார். அங்கே இருந்த நடையிலே விக்கிரகம் இருந்தது. இந்த விக்கிரகம் தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குகிற ஒன்றாகும். இதையெல்லாம் பார்த்தபோது ஆண்டவர் எசேக்கியேலிடத்தில் சொல்கிறார், என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணுவதற்கு இந்த இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிற அருவருப்புகளை பார் என்று வேதனைப்படுகிறார். எவ்வாறு தேவன் அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றார் என்பதை எசேக்கியேல் 10 அதிகாரமும் 11 அதிகாரமும் காட்டுகின்றன. அதில் உள்ள அந்த குறிப்புகளை மாத்திரம் நாம் பார்ப்போம். தேவனை சுமந்து செல்கிற கேருபென்கள் அங்கே வருகின்றன. அந்த கேருபென்கள் மேலே சிங்காசனம் இருப்பதாகவும், தேவன் அந்த சிங்காசனத்தின் மேலே இருப்பதாகவும், அந்த சிங்காசனத்தை இந்த கேருபென்கள் சுமந்து செல்வதாகவும் ஒரு காட்சி எசேக்கியேல் 1 அதிகாரத்தில் வருகின்றது. மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாஷையில் அந்த காலத்தில் ராஜாக்களை எப்படி சுமந்து சென்றார்களோ அதுபோல தேவனை சுமந்து வருவதாக இந்த காட்சிகள் காட்டப்படுகின்றன. தேவனுக்கு இந்த வாகனங்கள் எல்லாம் அவசியம் இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இவற்றை நாம் படிக்க வேண்டும். சுமந்து செல்கிற கேருபென்கள் ஆலயத்தின் வலதுபுறத்திலே நிற்கின்றன. கர்த்தருடைய மகிமை உள்ளே இருக்கிற கேருபெனிலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படிக்கு வருகிறது. உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த கேருபென் மேலாக கர்த்தருடைய மகிமை இருப்பதாக வேதாகமம் சொல்கிறது. அந்த மகிமை இப்போது ஆலயத்தின் வாசற்படிக்கு வருகிறது. பின்னர் வாசற்படியிலிருந்து அந்த மகிமை கேருபென்கள் மேல் நிற்கிறது. அந்த சிங்காசனத்தில் உட்காருகிறது. கேருபென்கள் பூமியிலிருந்து எழும்புகின்றன. வாசற்படியிலிருந்து இப்போது ஆலயத்தின் கிழக்கு வாசலுக்கு
தேவனுடைய மகிமை செல்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் இந்த மகிமையானது நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நிற்பதாக காட்டப்படுகிறது. அத்தோடு மகிமை எவ்வாறு நகர்கிறது என்கிற செய்தி முடிந்து விடுகிறது. ஆனால் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் ஒன்றை வாசிக்கிறோம். இந்த யூத ஜனங்கள் சிறைப்பட்டு போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு யூதர்கள் சிறைப்பட்டு போனாலும் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசங்களில் இவரே அங்கே பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார் என்கிற ஒரு வாக்குறுதியை தேவன் கொடுக்கிறார். ஜனங்கள் செய்த பாவத்தின் விளைவாக தேசம் அழிக்கப்பட்டாலும் சிறைப்பட்டு செல்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவன் தாமே அந்த இடத்திற்கு சென்று ஆறுதலாக இருப்பதாக வேதாகமம் சொல்கிறது. தேவன் நம்மை ஒரு காலத்திலும் கைவிடுவதில்லை என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. தம்முடைய பிள்ளைகளை விட்டு தேவன் ஒதுங்குவது இல்லை. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது ஏசாயா புத்தகத்தின் ஒரு முக்கியமான கருத்து அல்லவா? நாம் சிறைப்பட்டு போனாலும் நாம் இருக்கிற இடத்துல தேவன் நம்மோடு கூட பரிசுத்த ஸ்தலமாக இருக்க விரும்புகிறார். அசீரியாவினாலே இஸ்ரவேல் தேசம் சிறைப்பட்டு போனது. யூத தேசத்திலும் 46 பட்டணங்கள் பாழாயின. எருசலேம் மாத்திரம் தப்பித்தது. அதற்கு பிறகு ஓரளவுக்கு யூதேய தேசம் வளர்ந்து வந்தது. ஆனால் நேபுகாத்நேச்சார் காலத்தில் இவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். மறுபடியும் இந்த காரணத்தை நாம் மறக்கக்கூடாது. தேவன் அவர்களை எந்த காரணமும் இல்லாமல் சிறைப்பட்டு போக அனுமதிக்கவில்லை. ஜனங்கள் செய்த பாவத்து நிமித்தமாகவே இந்த அனுமதி கொடுக்கப்பட்டது. தேவனுடைய ஊழியக்காரனாக நேபுகாத்நேச்சார் அவர்களை சிறைப்பிடித்து சென்றதாக வேதாகமம் சொல்கிறது. இந்த ஜனங்களை பற்றி தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். என்னை விட்டு விலகினீர்கள் என்றால், நான் வேண்டாம் என்று முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன ஆகும் என்பதை குறித்து லேவியராகமம் 26:33 மோசேயின் மூலமாக தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதற அடிப்பேன், உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமாகும். இந்த வனாந்தரம் என்கிற வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். இதே கருத்தை எரேமியா சொல்லுகிறார். நேபுகாத்நேச்சார் காலத்திலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி எரேமியா, உங்கள் தாய் வனாந்தரமும் வறட்சியும் அந்தரவெளியும் ஆவாள். வனாந்தரம் என்பது ஆளில்லாத பகுதி, அந்தரவெளி என்பது பாலைவனம். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள் என்று எரேமியா 25:11 சொல்கிறது. யூதேய தேசா வனாந்தரம் போல மாறும், அந்தர வெளியைப் போல மாறும். 70 வருஷங்கள் அவர்கள் பாபிலோன் ராஜாவை சேவிக்க வேண்டியது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எருசலேமை விட்டு தேவன் நீங்கின பிறகு எருசலேம் எந்த நிலைக்கு வந்தது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு காட்டுகின்றன. தேசத்தில் பெரும்பாலானோர் அவரை துரத்தினாலும், அதனாலே தேசமே அழிந்தாலும், அவரை நம்புகிற பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே அவர்களை துரத்தி கொண்டே போவாராம் நம்முடைய தேவன். எந்த அளவுக்கு அவருடைய பிள்ளைகள் மேலே இவர் அன்பு வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். இந்த தேசத்தில் இருக்கிற மிச்சமுள்ள மக்கள் திருந்தினால் அவர் திரும்பி வருவதற்கும் ஆயத்தமாக இருக்கிறார் என்று வேதாகமம் சொல்கிறது. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே இவ்வாறு வாசிக்கிறோம். அரமனை பாழாகும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகிவிடும். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். அப்படி ஊற்றப்படும் போது என்னாகும்? வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். தேவனை விட்டு நாம் விலகிவிட்டதினாலே நம் வாழ்கிற இடம் வனாந்தரமாகிவிடும், அவாந்தர வெளியாகிவிடும் என்று நாம் ஏற்கனவே வாசித்தோம். ஆனால் ஆவியானவர் அவருடைய பிள்ளைகள் மேலே ஊற்றப்பட்டு அந்த இடத்திற்கு வரக்கூடியவர்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தால் இந்த வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். வனாந்தரத்தில் அப்போது நியாயம் வாசமாயிருக்கும். மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை நாம் எப்போதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்வார்.
என்ற ஏசா 51:3 தேவன் சொல்லுகிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் எவ்வாறு ஆற்றுகிறார், எவ்வாறு தேற்றுகிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும், அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். வனாந்தரம் என்பது ஆளில்லாத ஒரு பகுதி, அவாந்தர வெளி என்பது பாலைவனம். தேசம் வனாந்தரமும் அவாந்தர வெளியும் ஆகிவிட்டது. ஆனால் தேவனை தேடி வரும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படும் போது அந்த வனாந்தரம் ஏதேனை போல மாறும், அவாந்தர வெளி கர்த்தரின் தோட்டத்தைப் போல மாறும். அப்போது என்ன நடக்கும்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய இடம் வனாந்தரமாவதும் அவாந்தர வெளியாவதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. அந்த வனாந்தரத்தை ஏதேனாக மாற்றுவதும் அவாந்தர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தைப் போல மாற்றுவதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. தேவன் அதை செய்கிறார். ஆனால் அதை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது. இதை பற்றி தான் முதல் சத்தம் அறிவிக்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 3 சத்தங்கள் வருகின்றன. அதன் முதல் சத்தம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படும். கோணலானது செவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. மறுபடியும் அவாந்தர வெளியும் வனாந்தரமும் இங்கே வருகின்றன. இந்த பகுதியில் ஒரு பாதையை ஆயத்தம் பண்ண வேண்டுமா? அந்நாட்களில், ஏன் இந்நாட்களிலும் கூட முக்கியமான நபர்கள், முக்கியமாக அரசாளுகிறவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் செல்கிற பாதைகளை செவைப்படுத்துவது வழக்கமாக இருக்கிறது. அதுபோன்று இங்கே பாதைகளை செவைப்படுத்தும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். சாலையில் குண்டும் குழியுமாக இருந்தால் நன்றாக இருக்காது, அதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். கோணலை செவ்வையாக்க சொல்கிறார். கரடு முரடானவைகற்றையெல்லாம் சமமாக்கும்படி சொல்கிறார். இதை இந்த முதல் சத்தம் சொல்லுகிறது. இந்த ஆண்டவர் சாலையில் பயணம் செய்ய போகிறார். இஸ்ரேல் மக்கள் சிறைப்பட்டு சென்றபோது அவர்கள் சென்ற பாபிலோனில் அவர்களோடு கூட பரிசுத்த ஸ்தலமாக தேவன் இருப்பதாக வாக்கு பண்ணினார். இப்போது இந்த இஸ்ரேல் மக்கள் திரும்பி வரும்போது, 70 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வரும்போது அவர்களோடு அவர் திரும்பி வர வேண்டும். அதற்காக இந்த பாதையை சரி பண்ண வேண்டும். ஆனால் இந்த பாதையிலே அவர் பயணம் செய்ய போவதில்லை. கேருபீன்கள் மேலே பயணம் செய்வதாக எசேக்கியேல் சொன்னாலும் கூட அந்த கேருபீன்கள் கூட அவருக்கு அவசியமில்லை. இவையெல்லாம் அடையாளமாக சொல்லப்படுகிற ஒன்று தான். அப்படியானால் இந்த வழி எவ்வாறு ஆயத்தம் பண்ணுவது, இந்த பாதையை எவ்வாறு சேவை பண்ணுவது, பள்ளத்தையும் மலையையும் கோணலையும் கரடு முரடானதையும் எவ்வாறு சரி செய்வது? ஏன் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள்? ஏன் இது வனாந்தரமானது? ஏன் இது அவாந்தர வெளியானது? தேவன் வேண்டாம் என்று அவர்கள் சொன்னதினாலே இந்த சூழ்நிலைக்கு வந்தது. அப்படியானால் ஒரு ராஜா திரும்ப அந்த பகுதிக்கு வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுவது போல, ராஜாதி ராஜாவாகிய இந்த தேவன் எருசலேமுக்கு திரும்ப வருவதற்கு செய்யப்பட வேண்டிய ஆயத்தம் என்ன? தேவனே, நீர் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்வது தான். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை இந்த மக்கள் மத்தியிலே செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது. நீர் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லும்போது நிச்சயமாக அவர் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். மக்கள் பாவம் செய்து தேவனை துரத்தியதால் தேசம் வனாந்தரமாகவும் அவாந்தர வெளியாகவும் ஆகிவிட்டது. இப்போது அவாந்தர வேளையில் பாதைப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேலையை யோவான் ஸ்நானன் செய்ததாக வேதாகமும் சொல்கிறது. எனவே யோவான் ஸ்நானன் என்ன செய்தார் என்பதை நாம் பார்ப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களும் இவ்வாறு சொல்கின்றன. வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே என்று யோவான் ஸ்நானனை குறித்து மத்தேயு 3:3 சொல்கிறது. இந்த வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் எவ்வாறு செயல்பட்டது என்பதை மார்க்கில் எவ்வாறு வாசிக்கிறோம். தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசுவானவர் வருவதற்கு முன்னராக அந்த யூதேய தேசத்தை ஆயத்தம் செய்வதற்கு வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக யோவான் ஸ்நானன் செயல்பட்ட போது அவன் என்ன செய்தான் என்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்கேற்ற, நன்றாக கவனியுங்கள், பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரசங்கத்தை அவன் செய்தான். யோவான் ஸ்நானன் மாத்திரமல்ல, 70 ஆண்டுகளுக்கு பிறகு யூதேய மக்கள் பாபிலோனிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தபோது கூட
இது போன்ற பிரசங்கிக்கிறவர்கள் அங்கே இருந்தார்கள். தானியேல் பாபிலோனிலே இருந்தார். யோசுவா எனும் பிரதான ஆசாரியன் இருந்தார். ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி, ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் மனம் திரும்புதலின் அவசியத்தை மக்களுக்கு உணர்த்தினார்கள். வனாந்தரமாய் போன, பாழாய்ப்போன எருசலேம் மீண்டும் ஏதேனைப் போல, கர்த்தருடைய தோட்டத்தைப் போல மாறுவதற்கு இந்த தீர்க்கதரிசிகள் வேலை செய்தார்கள். அதே வேலையை இயேசுவின் காலத்தில் யோவான் ஸ்நானன் செய்தார். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று இந்த சத்தம் சொல்லும் என்பதாக ஏசாயா முன்னுரைத்தார். இந்த பகுதியை அப்படியே சொல்லுகிற லூக்கா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மாம்சமான யாவரும் எதை காண்பார்கள் என்று சொல்கிறார் பாருங்கள். மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று ஏசாயா சொல்கிற காரியத்தை லூக்கா தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய ரட்சிப்பை உலகத்தார் அனைவரும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. அதற்கான வேலை நடைபெறும் என்பது வேதாகமம் சொல்கிறது. மாம்சமான யாவரும் என்றால் இஸ்ரவேலர் மட்டுமா? அப்படியானால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்று நாம் சொல்கிறதாக ஆகிவிடுமே? இல்லவே இல்லை. அதுக்கு முந்தின காலத்திலும் கூட நடந்திருக்கிறதை நீங்கள் பாருங்கள். அசீரியா மக்கள் மேலே தேவன் காட்டின அக்கறையை பாருங்கள். யோனா என்கிற தீர்க்கதரிசியின் வரலாறு நம்மள அனைவருக்கு தெரியும். அசீரியா நாட்டின் தலைநகராகிய நினிவேக்கு அனுப்பப்பட்டார். இந்த நினிவே மக்கள் யெகோவாவை வணங்கி கொண்டிருந்தவர்கள் இல்லை. ஆனால் அவர்கள் மேலும் அக்கறை இருந்தது என்பதை யோனாவிடத்தில் தேவன் சொல்கிறார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று கேட்டார். பொதுவாக யூத ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, தேவன் தங்கள் மேல் மாத்திரம்தான் அன்போடு இருக்கிறார் என்று சொல்ல ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஊழியக்காரனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நினிவேயின் மேலும் எனக்கு அக்கறை இருக்கிறது, அவர்களை குறித்தும் நான் பரிதபிக்கிறேன். இதை பார்க்கும்போது தான் இந்த தேவன் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மாத்திரம் உரிய தேவன் இல்லை, சர்வலோகத்திற்கும் தேவன் என்பது நமக்கு தெரிகிறது. பாபிலோன் மேல் அரசனாக இருந்த நேபுகாத்நேச்சார் எவ்வாறு மனநிறைமறார் என்பதை தானியேல் 4ஆம் அதிகாரம் நமக்கு சொல்கிறது. அந்த அதிகாரத்தின் முடிவில் அவர் சொல்கிறார், நேபுகாத்நேச்சார் ஆகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் என்று எழுதியிருக்கிறார். தேவன் மாம்சமான யாவரிடத்திலும் பேசுகிறார். நமக்கு தெரிவதில்லை. எழுதி வைத்திருக்கிற சம்பவங்களே நமக்கு தெரியவில்லை. அது தெரியாமல் இஸ்ரவேலர் மாத்திரம்தான் என்று நாம் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறோம். எழுதியிராத சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் எலியா ஆண்டவரிடத்தில் நான் மாத்திரம் மீந்திருக்கிறேன் என்று சொன்னபோது, நீ மாத்திரமல்ல, இன்னும் 7,000 பேர் இருக்கிறார்கள் என்று எலியாவிடத்தில் சொன்னார். அதைத்தான் இப்போது நான் நினைவு கூறுகிறேன். நாம் அறியாத அநேகர் தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இப்போது நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இவர்கள் மேல் தேவன் அக்கறை காட்ட வேண்டிய அளவுக்கு இவர்கள் முக்கியமானவர்களா? 2வது சத்தம் அதை பற்றி சொல்கிறது. மாம்சம் எல்லாம் புல்லை போன்றது என்று சொல்கிறது. 2வது சத்தம் அதைத்தான் சொல்கிறது. கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் கேட்கிறது. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்று தீர்க்கதரிசி கேட்டபோது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது என்று சொல்லு. மனிதர்கள் புல்லை போன்றவர்கள். மனிதருடைய மேன்மை வெளியே இருக்கக்கூடிய பூவை போன்றது. இன்றைக்கு பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களை பற்றி மிகவும் உயர்வாக நினைத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் நினைத்தால் என்ன செய்ய முடியும் தெரியுமா என்று மற்றவர்களை மிரட்டுகிற தொனியிலே பேசுவது நம்ம எல்லோருக்கும் கைவந்த கலையாக இருக்கிறது. நமக்கு மேலே இருக்கிறவர்களிடத்தில் நாம் பவ்யமாக இருப்போம், நமக்கு கீழே இருக்கிறவர்களை நாம் மிரட்டுவோம். அதிகாரம் இல்லாதிருக்கும் போது நாம் பவ்யமாக இருப்போம். மந்திரியாகவோ, முதல் மந்திரியாகவோ, பிரதம மந்திரியாகவோ அல்லது நாட்டின் அதிபராகவோ நாம் மாறிவிட்டால் நாம் செயல்படுகிற முறைக்கு அளவே இல்லை. ஆனால் தேவன் இந்த அதிகாரிகளை எப்படி பார்க்கிறார்?
என்று சில ஓமைகளை சொல்லியிருக்கிறார். தேவனுக்கு முன்பாக மனிதனுடைய நிலைமை என்ன? திரையில் தெரிகிற படத்தை பாருங்கள். இதை ஏற்றம் என்று சொல்வார்கள். அதன் ஒரு பகுதியில் வாளி கட்டியிருக்கும். அந்த வாளியிலிருந்து தண்ணீரை இறைத்து ஒரு மனிதன் இங்கே ஊற்றி கொண்டிருக்கிறான். இந்த ஏற்றத்தில் அந்த முடிவில் இருக்கிற வாளிக்கு பெயர் தான் சால். ஏற்றச்சால் என்றால் ஏற்றத்தின் நுனியில் கட்டப்பட்டிருக்கிற வாளி. அந்த வாளியிலிருந்து தண்ணீர் பாய்ச்சுவதற்காக தண்ணீரை ஊற்றுகிறார்கள். அந்த தண்ணீரில் ஒரு துளி தண்ணீருக்கு ஏதாவது மதிப்பு இருக்கிறதா? கண்டுகொள்ள மாட்டார்கள். அதுபோல்தான் இன்றைய உலகத்தின் தேசங்கள் எல்லாம் தராசிலே படியும் தூசி போல் எண்ணப்படுகிறார்கள் என்றும் சொல்கிறார். படத்தை பாருங்கள். இந்த தராசிலே ஒரு தூசி ஒட்டியிருந்தால் எடுக்கப்படுகிற பொருளின் எடையை அது மாற்றுமா? மாற்றாது. எங்கள் வீட்டில் ஒரு தராசு இருக்கிறது. ஒரு முறை ஒரு ஏலக்காயை அதில் வைத்து அதன் எடை என்ன என்று பார்ப்பதற்கு முயற்சி செய்தேன். அதன் முள் நகரவே இல்லை. அப்படி என்றால் தூசியின் மதிப்பை யோசித்து பாருங்கள். தீவுகளை அணுவை போல தூக்குகிறார். பக்கத்தில் இருக்கிற படத்தில் நம் நாட்டிற்கு அருகில் உள்ள ஒரு தீவு படம் கொடுத்திருக்கிறேன். இந்த தீவின் வட தென் நீளம் 435 கிலோமீட்டர், கிழக்கு மேற்கு அகலம் 225 கிலோமீட்டர். இது போன்ற தீவுகளை அவர் தூக்க வேண்டும் என்றால் அவருடைய பார்வைக்கு இவை அணுவை போன்றது. ஒரு அணு. சகல ஜாதிகளும், இந்த உலகத்தில் எல்லா தேசங்களையும் நீங்கள் பாருங்கள். உலகத்தின் படம் அங்கே கொடுத்திருக்கிறேன். இவையெல்லாம் ஒன்றுமில்லை. இந்த வசனங்களை நீங்கள் அர்த்தத்தோடு வாசித்து பார்த்தால் நம்முடைய தகுதி என்ன என்பது நமக்கு தெரியும். அவர்கள் சூனியத்தில் சூனியமாக, சூனியம் பூஜ்யம் என்று சொல்கிறார். பூஜ்யம் ஒன்றுமில்லை, மாயையாக எண்ணப்படுகிறார்கள். எந்த மதிப்பும் இல்லை. க்ரோஃபுட் என்று ஒரு தலைவன் கனடா பகுதியில் இருந்தார். அங்கே இருந்த செவிந்தியர்கள் அல்லது பழங்குடி மக்களுக்கு தலைவனாக இருந்தவர். மிகவும் நல்ல ஒரு மனிதர். அவர் மரணப்படுக்கையில் இருந்தபோது சொன்ன சில வார்த்தைகள் பாருங்கள். சிறிது நேரத்தில் நான் உங்களிடமிருந்து போய்விடுவேன். எங்கே என்று என்னால் சொல்ல முடியாது. அவருக்கு உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கை இல்லை. மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி ஒன்றும் தெரியாது. அதனால் அவர் சொல்கிறார், எங்கிருந்து நாம் வந்தோம் என்று தெரியாது, எங்கே நாம் போகிறோம் என்றும் தெரியாது. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார். வாழ்க்கை என்றால் என்ன? அது இரவில் மின்னுகிற ஒரு மின்மினி பூச்சியின் வெளிச்சம். காட்டுப்பகுதியிலே அவர் பார்க்கிற மின்மினியின் வெளிச்சத்தை தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிறார். இது குளிர்காலத்தில் ஒரு எருமையின் மூச்சு. குளிர்காலத்தில் எருமையை அவர்கள் வேட்டையாடி கொண்டு சாப்பிடுவார்கள். அதனால் எருமையின் மூச்சு என்று அங்கே ஒப்பிடுகிறார். புல்லின் குறுக்கே ஓடி சூரிய அஸ்தமனத்தில் தன்னை மறைத்து போகிற ஒரு சிறிய நிழல் என்கிறார். புல்லுடைய நிழல் தெரியும், சூரியன் மறையும் போது அது இல்லாமல் போய்விடும். மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று தேவனை அறியாத அந்த மனிதன் சொல்கிறார். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். அவாந்தர வெளி என்றால் பாலைவனம் என்று சொன்னேன். ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். இன்றைக்கு கிரீடத்தை வைத்து அவர்கள் பெரியவர்களாக காட்சி அளிக்கலாம். ஆனால் அவர்கள் ஒன்றுமில்லை. அவர்கள் திரும்ப நாட்டப்படுவது இல்லை. சில செடிகளை நட்டு அந்த செடியை வளர்ப்பதற்கு பிரயாசப்படுவார்கள். அதுபோல நடப்பது இல்லை. அவர்கள் விதைக்கப்படுவதில்லை. சில செடிகளுக்கு விதை விதைப்பார்கள். அதுபோலவும் நடப்பதில்லை. அவருடைய அடிமரம் திரும்ப பூமியில் வேறுவிடுவதும் இல்லை. சில மரங்கள் வெட்டப்பட்ட பிறகு அடிமரத்திலிருந்து கிளை வரும். அதுபோலவும் நடக்காது. பெரியவர்கள் தான், உலகத்தை பயங்காட்டுகிறவர்கள் தான். ஆனால் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். அவர்கள் மேல் அவர் ஊதவே அவர்கள் பட்டு போவார்கள். காய்ந்து போன மரமாகி விடுவார்கள். பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல அடித்து கொண்டு போய்விடும். இந்த உதாரணங்கள் எல்லாம் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு காட்டுகின்றன. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான் என்ற கலாத்தியர் 6:3 பவுல் குறிப்பிடுகிறார். நாம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை ஒரு பொருட்டாக நாம் நினைக்கவே கூடாது.
இந்த தன்மை மிகவும் மிகவும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்முடைய உறவை இந்த தேவன் விரும்புகிறார் என்பது இந்த தேவனை பற்றி உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? அவர் சொல்லுகிறார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்றும் இல்லாத நம்மை பார்த்து வா பேசுவோம் என்று அழைக்கிறார். நம்மை மதிக்கிறார். சில சமயங்களில் நாம் சில தீர்மானங்களை செய்துவிட்டு இதையெல்லாம் அவனுக்கு ஏன் விளக்க வேண்டும்? யார் அவன்? நாம் சொன்னால் செய்ய வேண்டியது தானே என்று நாம் நினைக்கிறோம். நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் இந்த ஆண்டவரை பார்த்தபோது கூனி குறுகி நிற்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும். எவ்வளவு பெரிய இந்த ஆண்டவர் ஒன்றுமில்லாத நம்மை பார்த்து வா பேசுவோம், நான் தவறு செய்யவில்லை என்பதை நான் உனக்கு விளக்குகிறேன், என்னை சரியாக நீ புரிந்து கொள், அப்போது நீ நீதிமானாகலாம் என்று என்னை கூப்பிடுகிறார் என்றால், புல்லை போன்ற இந்த மனிதனுக்கு, ஏற்றச்சாலின் துளியை போன்ற இந்த மனிதனுக்கு, தராசிலே ஒட்டி இருக்கிற தூசியை போன்ற இந்த மனிதனுக்கு அவர் கொடுக்கிற முக்கியத்துவம் எவ்வளவு பெரியது பாருங்கள். அறியாதிருந்த ஜனங்களுக்கு கூட தான் நல்லவர் என்பதை அவர் உணர்த்து கொண்டுதான் இருந்தாராம். அப்போஸ்தலர் 14:17 அவர் வாசிக்கிறோம். அவர் நன்மை செய்து செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி வழங்கப்படுகிறார். தேவனை அறியாத ஜனங்களுக்கு கூட நன்மை செய்து தேவன் என்று ஒருவன் இருக்கிறேன், நான் நல்லவன் என்பதை அவர்களுக்கு கூறி மனித கோபத்தை தணிப்பதற்கு அவர் பிரயாசப்படுகிறார். ஒருவேளை அறிந்திருந்து நாம் திமிராக நடப்போம் என்றால் நம்மை சிக்ஷித்து திருப்புகிறாராம். எருசலேமிடம் பட்சமாய் பேசுங்கள். பட்சமாய் என்றால் இனிமையாய் பேசுங்கள், கனிவாய் பேசுங்கள் என்று சொல்கிறார். யாரிடத்தில்? அதன் போர் முடிந்தது, யுத்தம் முடிந்தது, உன்னுடைய நிலை மாறுகிறது, உன்னுடைய துன்பம் முடிந்தது, அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. துன்பம் வரும்போது சிலர் ஆண்டவர் வேண்டாம் என்று ஒதுங்கி போவது உண்டு. சிலர் துன்பத்தின் போது ஆண்டவரை தேடி வருவதும் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து தம்மை தேடி வரும்படி அவர் செய்கிறார். அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. என்ன சொல்லுகிறார்? அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகிறார்கள். தங்கள் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்த பிறகு அவர்கள் தேவனோடு சமாதானமாக செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களில் பட்சமாக பேசுங்கள், சண்டை முடிந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏதோ ஒரு வழியிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பேச விரும்புகிறார். இவர்தான் நம்முடைய தேவன். ஸ்டீவ் காலின்ஸ் என்பவர் இவர் சொல்லுகிறார், தேவன் காத்திருக்கிறார். எப்படி காத்திருக்கிறார்? கொஞ்சம் கவனியாதிருந்தால் நம்மை பட்சிக்க பார்க்கிற சிங்கம் போல் அல்ல. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிங்கத்தின் முன்னராக நின்றோம் என்றால் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சிங்கம் நம்மேல் பாய்ந்து நம்மை அழித்துவிடும். அப்படி ஒரு சிங்கமாக அவர் இல்லை. காரணமே இல்லை என்றாலும் நம்மை அழிக்க பார்க்கிற விரோதி போல இல்லை. விரோதி நமக்கு தீமை செய்யத்தான் பார்ப்பார். அப்படிப்பட்டவனாகவும் இல்லை. எல்லாம் தெரிந்திருந்தாலும் நம்மை நமக்காக நேசிக்கிற நண்பனை போல தேவன் காத்திருக்கிறார். என்னுடைய பலவீனம் தெரியும், என்னுடைய குறைகள் தெரியும், என்னுடைய தவறுகள் தெரியும், அத்தனையும் தெரிந்திருந்தாலும் நீ என் நண்பன் என்று ஒரு நண்பன் நம்மை நேசிப்பது போல தேவன் நேசிக்கிறார். அவரிடம் பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். நண்பனிடம் நாம் நடிக்க தேவையில்லை, நண்பனிடம் விளக்கம் அளிக்க தேவையில்லை. உண்மையான அன்பு இப்படிப்பட்டதாகத்தானே இருக்கும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே நாம் நண்பர்கள் முன்னமாக நாம் இருக்கலாம். நம்மை வெறுக்க மாட்டார்கள். நாம் செய்கிற செயல்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல தேவையில்லை. அவரிடம் பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. மனிதனுடைய நிலை என்ன? ஏசாயா 47 தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல். மனிதர்களெல்லாம் புல்லை போன்றவர்கள். அடுத்த வசனம் மிகவும் மிகவும் முக்கியமான வசனம். புல் உலர்ந்து பூ உதிரும்,
நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. தேவனுடைய வசனம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுகிறது. தேவனுடைய வசனத்தில் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம். மனிதன் அழிந்து போவான், அவன் சொல்வதையெல்லாம் நாம் கேட்க வேண்டாம். தேவனுடைய வசனம் அவரை பற்றி என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அந்த வார்த்தை ஒரு நாள் மாம்சமாகவும் பூமிக்கு வந்தது. மாம்சமாக ஒரு மனிதனாக எப்படி தன்னை நேசிக்கிறவரிடத்தில் நாம் செயல்படுவோமோ அப்படி செயல்படுகிற தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை வேதாகமும் நமக்கு வெளிக்காட்டுகிறது. மாம்சத்தில் வருகிற தேவனையும் நாம் பார்ப்போம். மூன்றாவது சத்தம் அதை குறித்து பேசுகிறது. கர்த்தரை பார்ப்பதற்காக மனதிரும்பும்படி முதல் சத்தம் அழைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படி இரண்டாம் சத்தம் அழைக்கிறது. கர்த்தரை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படி மூன்றாம் சத்தம் அழைக்கிறது. அது என்ன என்று பார்த்து விடுவோம். சியோன் எனும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் எனும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. சியோனை சுவிசேஷகி என்கிறார், எருசலேமை சுவிசேஷகி என்கிறார். தேவனுடைய சபையை பெண் என்று வேதாகம் அழைக்கிறது. தேவனுடைய சபை செய்ய வேண்டிய வேலை என்ன? உயர்ந்த மலையின் மேல் ஏறி உரத்த சத்தத்தோடு பயப்படாமல் இதோ உங்கள் தேவன் என்று சொல்ல வேண்டிய வேலை இந்த திருச்சபைக்கு இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இந்த சியோன் மலையை பற்றியும் எருசலேமை பற்றியும் நாம் வாசிக்கிறோம். நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இது நிச்சயமாக இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய எருசலேம் நகரம் இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அங்கே 1000 10,000 தேவதூதர்கள் இருக்கிறார்கள். பரலோகத்தின் இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்தோம் என்று விசுவாசிகளை பார்த்து வேதாகமம் கூறுகிறது. அப்படிப்பட்ட விசுவாசிகள் எல்லோரும் சியோன் மலையை சேர்கிறவர்கள், பரம எருசலேமை சேர்கிறவர்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. சியோன் மலை என்கிற சுவிசேஷகி, பரம எருசலேம் என்கிற சுவிசேஷகி என்பது யார்? உண்மையான விசுவாசிகள். சரி, இந்த உண்மையான விசுவாசிகள், இந்த சியோன் பர்வதத்தின் பிள்ளைகள் எங்கெல்லாம் இருப்பார்கள் தெரியுமா? சங்கீதம் 87ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை சுருக்கமாக நான் இங்கே எழுதியிருக்கிறேன். எகிப்திலும் பாபிலோனிலும் பெலிஸ்தியாவிலும் தீர்விலும் எத்தியோப்பியாவிலும் என்னை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சியோனில் பிறந்தவர்களாக அவர்களை நான் தொகையிடுவேன் என்று தேவன் சொல்வதாக இந்த சங்கீதம் கூறுகிறது. எகிப்தில் பிறந்தவர்கள், பாபிலோனில் பிறந்தவர்கள், பெலிஸ்தியாவில் பிறந்தவர்கள், தீர்வில் பிறந்தவர்கள், எத்தியோப்பியாவில் பிறந்தவர்கள், அங்கே தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சியோனில் பிறந்தவர்களாக தேவன் கணக்கு எழுதுவாராம். இது ரோமர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களிலும் கூட இந்த கருத்தை நான் பார்க்க முடியும். சியோன் எனும் சுவிசேஷகி, எருசலேம் எனும் சுவிசேஷகி என்ற மாத்திரத்தில் நான் மாத்திரம்தான் என்று நாம் மார்த்தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பிள்ளைகள் உலகம் எங்கும் இருக்கிறார்கள். உண்மையான விசுவாசிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இவரே தேவன் என்று இந்த தேவனை நோக்கி காட்டுவார்கள். என்னிடம் வாருங்கள் என்று என்னிடத்தில் அழைக்கிற எந்த ஒரு மனிதனும் இந்த சியோனாகவோ எருசலேமாவாக இருக்க முடியாது. அவன் பாபிலோனாகத்தான் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் வழிகாட்டுகிறவன் மாத்திரமே மெய் விசுவாசியாக இருக்க முடியும். இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள். ஏசாயா 40:10 அவர் ஒரு பெரிய பராக்கிரமசாலி என்று சொல்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாக பலன் கொடுப்பார். அதை பற்றி மனிதர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர்தான் நம்முடைய தேவன். தண்ணீரை அவர் கைப்பிடியால் அளக்க முடியும். யோசித்து பாருங்கள். உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தண்ணீர் அவருடைய கைப்பிடி அளவு. வானம் ஜான் அளவு. பூமியில் இருக்கிற மண் முழுவதையும் ஒரு மரக்காலிலே அவரால் அடக்கிவிட முடியும். மலைகளை கோலால் நிற்க முடியும். மலைகளை அவர் தராசில் வைத்து நிற்க முடியும். எவ்வளோ பெரியவர்! அவருடைய கைப்பிடி, அவருடைய ஜான் அளவு, அவருடைய மரக்கால், அவருடைய துலாக்கோல், அவருடைய தராசு எவ்வளோ பெரியது என்பதை யோசித்துப்பார். அவருக்கு மிகுந்த ஞானம் உண்டு. ஏசா 40:13-14 அதைத்தான் சொல்கிறது. அவர் என்ன யோசிக்கிறார் என்று நாம் அளந்து பார்க்க முடியாது.
அவருக்கு நாம் ஆலோசனை சொல்ல முடியாது, அவருக்கு நாம் போதிக்க முடியாது, அவருக்கு நாம் அறிவை உணர்த்த முடியாது. இதுதான் நியாயம், இப்படி செல்ல வேண்டும் என்று நாம் அவருக்கு உபதேசிக்க முடியாது, அவருக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. இதுதான் விவேகம் என்று அவரிடத்தில் சொல்ல முடியாது. அவர் யாரிடத்திலும் ஆலோசனை பண்ண வேண்டிய அவசியம். இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் பல சமயங்களிலே ஜெபத்தில் அவருக்கு நாம் அறிவை உணர்த்தி, அவருக்கு நியாய வழியை உபதேசித்து, அவருக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்குற வேலையை நாம் செய்து கொண்டு தானே இருக்கிறோம். நீர் இப்படி செய்ய வேண்டும் ஆண்டவரே, இப்படி செய்யவில்லை என்றால் நீர் என்ன ஆண்டவர், நான் ஏன் உண்மை வணங்க வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறோம். அவர் மிகுந்த ஞானம் உள்ளவர் என்பதை நாம் எப்போதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நட்சத்திரங்களை எல்லாம் ஏறெடுத்து பார்க்கும்படி சொல்கிறார். அவைகளை சிருஷ்டித்தவர் யார் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். ஏசாயா புத்தகத்தில் மாத்திரம் 29 தடவை இந்த சிருஷ்டிப்பு என்பதற்கான பாரா என்கிற வார்த்தை வருகிறது. ஒன்றும் இல்லாமையிலிருந்து உண்டாக்கக்கூடியவர் என்கிற ஒரு பொருள் அதிலே பொதிந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமையிலிருந்து உங்கள் தேவைகளை எல்லாம் அவரால் சந்திக்க முடியும். இப்படித்தான் நடக்க வேண்டும், அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஏன் தேவனுக்கு ஒரு அளவை நாம் குறித்து கொண்டிருக்கிறோம்? நாம் நினைக்காத வகையில் நமக்கு தேவையானதையெல்லாம் அவரால் சந்திக்க முடியும். அவர் தான் நம்முடைய தேவன். நட்சத்திரங்களின் சேனை என்கிறார். எத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக கூட இருக்கின்றன அல்லவா? அந்த சேனைகளை எல்லாம் இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி இவற்றையெல்லாம் பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவரில் இருக்கிற பலமாக இருந்தாலும் சரி, அவர் செயலில் வெளிப்படுகிற வல்லமையாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறது? இந்த சேனையில் எதுவும் குறைந்து போவதில்லை. தேவன் எப்படி உங்களை கைவிடுவார்? அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட உங்களை தேவன் எப்படி கைவிடுவார்? ஆம், அவர் செயல்படுகிற தேவன் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். சிலை செய்வதை அவர் விரும்புவதில்லை. அதில் தமக்கு சிலை செய்வதை அவர் நிச்சயமாக விரும்புவதே இல்லை. பொன்னாலே சிலை செய்தால் அதை சங்கிலி போட்டு கட்டி வைக்க வேண்டும். மரத்தாலே சிலை செய்தாலும் அது அசையாத ஒரு சிலையாகத்தான் இருக்கும். என்ன சொல்கிறார்? இப்படி அசையாமல் கட்டி போட்டு பாதுகாக்க வேண்டிய ஒரு நபர் இல்லை நான் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் செயல்படுகிறோம். ஆண்டவர் மிகவும் வருத்தமான ஒன்று ஏசாயா 40:27 சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறார்களாம்? என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. அவருக்கு தெரியாமல் நான் எல்லாம் செய்திருவேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம், என் நியாயம் என் தேவனத்தில் எட்டாமல் போகிறது. நான் செய்கிறதெல்லாம் நியாயம், அவர் கவனிக்கிறது இல்லை, என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். எசேக்கியேல் கூட அதை சொல்கிறார் பாருங்கள். கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, எங்கள் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்கிறார்கள். இல்லை, அவர் செயல்படுகிற ஆண்டவர். அவருக்கு மறைவாக நாம் எதையும் செய்ய முடியாது. நம்முடைய நியாயத்தை அவர் பார்க்காமல் இருப்பது இல்லை. நிச்சயமாக நம்மை அவர் கைவிடுவதே இல்லை. எப்படி நம்மை நடத்துகிறார் அதை நாம் பார்த்தாக வேண்டும். ஆனால் இந்த உண்மையை நாம் உணராமல் இருக்கிறோம். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போர் முடிந்தது. குவாம் எனும் தீவில் சாய்சி யோகோ என்கிற ஒரு ஜப்பானிய வீரன் காட்டுக்குள்ளே இருந்தான். போர் முடிந்தது அவனுக்கு தெரியாது. சரணடையக்கூடாது என்பதிலே அவன் மிகவும் உறுதியாக இருந்தவன். யுத்தம் முடிந்த பிறகு யுத்தம் முடிந்தது என்கிற சமாதான செய்தியை துண்டு பிரதைகளில் அச்சிட்டு இந்த காட்டு பகுதிகளெல்லாம் தூவினார்கள். ஒருவேளை காட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்கள் யாரேனும் இருப்பார்கள் என்றால் அவர்கள் தப்பி வந்து சேர்ந்து விடலாம் என்பதற்காக இதை செய்தார்கள். அந்த துண்டு பிரதி அந்த ஜப்பானிய வீரனுக்கும் கிடைத்திருக்கும். ஆனால் ஏதோ சதி செய்கிறார்கள் என்பதாக நினைத்து சரணடையாமல் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தான் தெரியுமா? 27 ஆண்டுகள் அவன் அந்த காட்டிற்குள்ளாக வாழ்ந்தான். 1972ஆம் ஆண்டு அவன் மீன் பிடித்து கொண்டிருந்த போது அவனை சில வேட்டைக்காரர்கள் கண்டுபிடித்தார்கள். யுத்தம் முடிந்து 27 வருடங்கள் ஆயின என்ற இடத்துல சொன்னார்கள். 27 ஆண்டுகளை அவன் வீணாக்கிவிட்டான். தேவன் நம்மை கவனிப்பதில்லை, பார்ப்பதில்லை, அவருக்கு நம்ம மேல் அக்கறை இல்லை என்கிற எண்ணம் யாருக்கேனும் இருக்கும் என்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு செல்லுங்கள். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போதே சர்ப்பத்தை பார்த்து சொன்ன வார்த்தைகளின் மூலமாக நமக்கான சமாதான செய்தியை தேவன் சொல்லிவிட்டார். அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தானே, நீ நசுக்கப்படுவாய், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்.
ஆம், நீ அவரை கடிக்கலாம், குதிங்காலை தான் கடிக்க முடியும், ஆனால் அவர் உன் தலையை நசுக்கி விடுவார். இந்த நற்செய்தியை நாம் உணர்ந்திருந்தால் நாம் ஏன் இனமும் அடிமைகளாக இருக்க வேண்டும்? இந்த தேவன் நம்மோடு இருக்கிற தேவன். நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொன்னார் அல்லவா? நம்மோடு இருக்கிற இந்த தேவன் அவர் மனிதராக பிறப்பதற்கு முன்னால் கூட எப்படி நடந்தார் என்பதை ஏசாயா 40:11 சொல்கிறது பாருங்கள். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆட்டுக்குட்டிகளை தன்மேல் வைத்து சுமக்கிற ஆண்டவர் இந்த ஆண்டவர். கரவலாடுகள் வேகமாக செல்ல முடியாது என்பதற்காக மெதுவாக நடத்தி செல்லுகிற ஆண்டவர் இந்த ஆண்டவர். நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் நான் பிறந்த பாலகனா, இன்னமும் அவரை முழுவதும் அறியாது இருக்கிற குழந்தையா, நடந்து செல்லக்கூடியவனா, ஓடக்கூடியவனா, பாலை மாத்திரம் குடிக்கக்கூடியவனா, அல்லது மாம்சம் போன்ற உணவையும் உண்ணக்கூடியவனா, எல்லாம் அவருக்கு தெரியும். அவனவன் வளரக்கூடிய விதத்தில் நடத்தி செல்லுகிற ஆண்டவர் இந்த ஆண்டவர். இவரே நம்முடைய தேவன், பராக்கிரமசாலி, வல்லமையுள்ளவர், எல்லாவற்றையும் கட்டி ஆள்கிறவர், ஞானம் உள்ளவர். இந்த ஆண்டவர் என்னை சுமந்து செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை தவிர வேறு என்ன செய்தி எனக்கு வேண்டும்? இந்த ஆண்டவருக்கு சோர்வும் இல்லை, இளைப்பும் இல்லை. மனதில் சோர்வும் வராது, உடலில் இளைப்பும் வராது. அதனாலே நாம் மனதில் சோர்ந்து போனால் அவர் பலன் தருவார், உடலில் இளைப்பு வரும் என்றால் நம்முடைய களைப்பை அவர் நீக்குவார். இளைஞர்கள் சோர்ந்து போகலாம், வாலிபர்கள் இடறி விழலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் முதியவர்களாக இருந்தாலும் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். முதியவர்கள் என்பது இங்கே உள்ளே அடங்கி கிடக்கிறது, தொக்கி நிற்கிறது. கழுகுகளை பற்றி சொல்லும்போது அப்படிதான் சொல்வார்கள். கழுகுகள் முதிர் வயதான பிறகு தங்கள் இறகுகளை உதிர்த்துவிட்டு மீண்டுமாக புது இறகுகள் முளைத்து செட்டைகளை அடித்து கொண்டு எழும்பும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ முடியும். இந்த உலகத்தின் வாலிபர்கள் இடறி விழலாம், ஆனால் கிறிஸ்துவை நம்புகிற முதியவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், ஓடினாலும் அவர்கள் இளைப்படைய மாட்டார்கள். மாம்சமெல்லாம் புல்லை போன்றது, நம்முடைய நிலை அதுதான். ஆனால் மாம்சமான யாவும் அந்த தேவனுடைய மகிமையை பார்க்கலாம், தேவனுடைய ரட்சிப்பை பார்க்கலாம். அந்த ரட்சிப்பை தருகிற ஆண்டவர் நம்மை போன்ற ஒருவராக நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்பது எவ்வளவு பெரியது. இந்த ஆண்டவர் செயல்படுவதற்கு நாம் காத்திருப்போமா? என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள், இதோ உங்கள் தேவன் என்று கூறுங்கள் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகளோடு கனிவாய் நாம் பேசுவோமா? அவர்களை ஆற்றுவோமா? தேற்றுவோமா? இதோ உங்கள் தேவன், எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற இடத்துல நாம் சொல்லுவோமா? சில சமயங்களில் நம்முடைய அனுபவங்களில் நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு வேகமாக செயல்பாடுகள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புங்கள். இந்த காத்திருத்தல் என்பது பயனில்லாத ஒரு வேலையா என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். பல சமயங்களில் நாம் அப்படித்தான் இருக்கிறோம். காத்திருப்பது என்பது நமக்கு மிகவும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் செய்வதற்கு காலம் எடுத்துக்கொள்ளும் போது நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. ஒரு மனிதன் கனவு கண்டானாம். கனவிலே கடவுள் அந்த மனிதனிடம் இந்த பாறையை பிடித்து தள்ளு என்று சொன்னாராம். அவன் தள்ளினான். தள்ளு என்று ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். இவன் தள்ளிக்கொண்டே இருந்தான். பல காலம் கழித்து கடவுளை பார்த்து அவன் ஒரு கேள்வி கேட்டானான். ஆண்டவரே, இந்த பாறையை தள்ள சொன்னீரே, தள்ளி ஒரு பயணம் இருந்ததாக தெரியவில்லையே, ஒரு அங்குலம் கூட அது நகரவில்லையே, எதற்காக என்னை தள்ள சொன்னீர்கள்? கடவுள் அவனத்தில் சொன்னாராம், இப்போது உன் கையை பார், உன் உடலை பார். இந்த பாறையை நகர்த்து என்று நான் உன்னிடத்தில் சொல்லவில்லை. பாறை மேல் உன் கையை வைத்து அழுத்து என்று தான் சொன்னேன். அப்படி அழுத்தியதினால் என்ன ஆயிற்று? உன்னுடைய உடல் பலமடைந்திருக்கிறது, உன் கைகள் வலுவடைந்திருக்கின்றன. இப்போது நீ என்ன வேலை வேண்டுமானாலும் செய்யலாம். சில சமயங்களில் தேவன் நமக்கு கொடுக்கிற சில வேலைகள் பின்னால் நாம் செய்யப்போகிற வேலைக்கு
பலம் தரக்கூடியதாக, வலு தரக்கூடியதாக அமையலாம். அது தெரியாமல் தேவனிடத்தில் நாம் வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு முறை ஒரு மருத்துவரை பார்ப்பதற்காக நான் சென்றிருந்தேன். மருத்துவருடைய நண்பர் தன்னுடைய மகனை அழைத்து வந்திருந்தார். அவன் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். அவனிடத்தில் பேசின மருத்துவர் சொன்னார், நீ தமிழ் பாடம் ஆங்கில பாடம் படிப்பதில் எல்லாம் நேரம் செலவிடாது. தாவரவியல், உயிரியல், வேதியியல் போன்ற பாடங்களில் அதிக நேரம் செலுத்து. நீ ஒரு டாக்டராக வேண்டும் என்று உன்னுடைய அப்பா விரும்புகிறார். இவைதான் உனக்கு முக்கியம் என்று ஆலோசனை சொன்னார். இந்த தாவரவியலையும் வேதியியலையும் உயிரியலையும் ஒரு மொழியில் தானே படிக்கிறோம். அந்த மொழி அறிவு இல்லாமல் இவற்றை படிக்க பார்த்தால் புரியாமல் மனப்பாடம் செய்ய வேண்டியது தானே இருக்கும். ஆனால் இந்த மருத்துவரை போன்ற அநேகர் நினைக்கிறார்கள் மொழி அறிவு தேவையில்லை. ஒரு ஆசிரியை தன்னுடைய மாணவிக்கு கணக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்த போது முன்னிருந்த 2 அத்தியாயங்களை ஒதுக்கிவிட்டு 3வது பயிற்சிக்கு செல்லுமாறு சொல்கிறார். அப்போது அந்த மாணவர்களிடத்தில் இந்த முன்னால் இருந்த பயிற்சிகளை செய்ய வேண்டாம் என்று கேட்டால் இதிலிருந்து தேர்வில் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். எனவே 3ஆம் பயிற்சியிலிருந்து நாம் துவங்குவோம். அந்த முதல் 2 பயிற்சிகளை கொடுத்த அந்த பாட ஆசிரியர்கள் முட்டாள்கள். இவர் மிகுந்த புத்திசாலி. முதல் 2 பயிற்சிகளை செய்தால்தான் 3ஆம் 4ஆம் பயிற்சிகளில் உள்ள கணக்குகளை செய்வதற்கு தேவையான மூல அறிவு இருக்கும், அடிப்படை அறிவு இருக்கும். அதுபோல் செயல்படுகிற ஆண்டவர் இல்லை நம்முடைய ஆண்டவர். சில வேலைகளை செய்ய சொல்கிறார், பயன் இருக்கும். செய்ய சொன்னால் செய்ய வேண்டியது தான், காத்திருக்க வேண்டியது தான். காத்திருத்தல் கஷ்டமாக இருந்தாலும் காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தருவார். அவர் வெற்றி தருகிற ஆண்டவர் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆற்றுங்கள். இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அவருடைய ரட்சிப்பை எல்லோரும் காணட்டும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய சித்தப்படி எங்களை நீர் தட்டி அடித்து சரிப்படுத்தி உமக்கேற்ற ஒரு பாண்டமாக உருவாக்கும். அருமைநாதர் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.